Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 12 பியாண்ட் எர்த் தான் பார்க்க போறோம். சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லடாக் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட்ல வந்து நூப்ரா அப்படின்னு ஒரு ரீஜியன் இருக்கு. அந்த ரீஜியன்ல வந்து நைட் ஸ்கை வந்து கிளியரா தெரியும்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் இருக்காது. ஸோ அந்த ஏரியால வந்து நைட் ஸ்கை வந்து ரொம்ப கிளியரா தெரியும்னு சொல்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டலேஷன் எப்படி இருக்கும், சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். Nubra is a beautiful region in Ladakh. An 11-year-old girl Yengdal and her twin brother Doje live in one of the village of this region. நூப்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லடாக்கோட ஒரு ரீஜியன் தான். இங்க வந்து 11 இயர்ஸ்ல வந்து யங்டால் அண்ட் டோஜே அப்படின்னு ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க. They love their surrounding, the majestic mountain peak and the glaciers. But their favorite is the night sky when the entire sky is lit up with thousands of stars. The weather in Nubra is almost cloudless with almost no air or light pollution. Night sky is very clearly visible. Night after night, Yangdal and Doje observe the stars and experience an immense sense of awe. யங்டால் அண்ட் டோஜே ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் அந்த நூப்ரா அப்படிங்கிற வில்லேஜோட சரௌண்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற மவுண்டைன் பீக்கா இருக்கட்டும், கிளேசியரா இருக்கட்டும், இல்ல நைட் ஸ்கையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நூப்ரால வந்து எப்போதுமே கிளவுட்லெஸ்ஸா தான் இருக்கும். அங்க வந்து லைட் பொல்யூஷன் இல்லாததுனால அங்க ஸ்கை வந்து ரொம்ப கிளியராவே தெரியும். Growing up, Yengdal and Doje have been hearing interesting stories about stars from their elders. They have heard how some particular stars in the clear skies help the caravans passing through Nubra in finding direction in the ancient days. They wonder how far away and how big the stars are. They also enjoy trying to find some patterns among the stars that remind them of familiar objects. Have you ever looked at the stars in the night sky and tried to connect them with the imaginary line, just like dots and lines in a drawing? யங்டால் அண்ட் டோஜே ரெண்டு பேருமே க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது அவங்களோட எல்டர்ஸ் வந்து ஸ்டாரை பத்தி நிறைய டீடைல் வந்து சொல்றத வந்து அவங்க வந்து கேக்குறாங்க. இப்ப நம்மளோட ஆன்சியன் டைம்ஸ் வந்து இங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே டைரக்ஷனை வந்து எப்படி ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வச்சுதான் அவங்க வந்து டைரக்ஷன் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி இமேஜினரி லைன் டிரா பண்ணி அதை வந்து ஒரு பிளேயாவும் அவங்க விளையாண்டுட்டும் இருந்தாங்க. இந்த ஸ்டார்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். Activity 12.1 Let us draw. Figure 12.2 So some bright stars in one part of the night sky. கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா நைட் ஸ்கைல வந்து ஸ்டார்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து என்ன ஃபிகர் தெரியுது அப்படிங்கறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து டாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் வச்சு நம்ம வந்து டிரா பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஃபிகர் வந்து டிரா பண்ணி இது ஒரு கேமாவும் பிளே பண்ணலாம்னு சொல்றாங்க. Meditate carefully and try to imagine a pattern formed by group of stars. இது எப்படி இமேஜின் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே group of stars வந்து இமேஜின் பண்ண சொல்றாங்க. Draw lines to connect the stars and make the pattern. இப்போ வந்து இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு டிராயிங் வந்து டிரா பண்ண போறோம். Think of an animal, an object that is similar to the pattern drawn by you. Write its name near your pattern. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது டிராயிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன அனிமலா இருக்கலாம், இல்லைன்னா என்ன ஆப்ஜெக்டா இல்ல என்ன பேர்டா என்ன திங்ஸா வந்து இருக்கலாம் அப்படிங்கறதையும் எழுத சொல்றாங்க. Repeat the above steps, make some more patterns. இப்ப மேல கொடுத்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிக்சர் வந்து டிரா பண்ணி இது ஒரு பிக்சருமே என்ன வந்து நம்ம டிரா பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் நேமையும் எழுத சொல்றாங்க. Now think of an interesting story about your patterns. இப்ப இந்த பேட்டர்ன்ஸ் நீங்க என்ன பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. Compare your patterns with the pattern drawn by your friends. The patterns same or different. Narrate your story to others. Listen to their stories. Do you notice that everyone's patterns, names and stories are different? Isn't not
ஃபன். இப்ப நம்ம ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்டோரி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் என்ன பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கிரியேட் பண்ண பேட்டர்னும் அவங்க கிரியேட் பண்ண பேட்டர்னும் சேமா இருக்கான்னு கேட்காங்க. சேமா இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்போ நீங்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதுக்கு அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க. Do we find patterns among the stars just for fun or is there some use of these patterns? இப்ப இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றது ஜஸ்ட் ஃபன்னுக்காக விளையாட்டுக்காக மட்டும்தான் பண்றோமா, இல்ல இதை வச்சு வேற ஏதாவது யூசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன்னா என்னன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். At night when we look up at the sky we see many stars. Some stars are bright and others are dim. Stars shine with their own light. இப்ப நைட் நம்ம ஸ்கையை பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ஸ்லயுமே சில ஸ்டார்ஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும், சில ஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப டிம்மா இருக்கும். வர்ற லைட்ஸ் எல்லாமே அதோட ஓன் லைட்டா தான் இருக்கும். Some group of stars appear to form patterns which are like shapes of familiar things. Long ago when watching stars in the night sky was a favorite pastime of our ancestor. They identified these star patterns with animals, things or characters in stories. Many cultures had names for pattern based on their own stories. These imaginary shapes helped them in recognizing stars in the sky. இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பேட்டர்ன் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி ஒரு குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டோரிஸையும் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. Recognizing stars and their patterns was useful skill for navigation in the olden times. Before the arrival of modern technology or even before the invention of the magnetic compass, it helped people, particularly sailors and travelers, in finding direction at sea or on land. It is still used in emergencies as a backup method. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் வச்சுதான் அவங்களுக்கான ரூட் அவங்களுக்கான வேயை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம். ஆனா நாட்கள் போக போக டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் கம்பஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த மேக்னெட்டிக் கம்பஸ் யாரு நிறைய யூஸ் பண்ணாங்க அப்படின்னா செயிலர்ஸ், டிராவலர்ஸ் இவங்க எல்லாம் தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. In earlier times, group of stars forming patterns were called constellation. Currently, the region of sky which include these group of stars are defined as constellation. However, since in constellation the pattern of stars are often the most prominent, the term constellation is still commonly used for these group of stars. இப்ப கான்ஸ்டலேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம எதை கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். Different culture denoted the constellation boundaries in different ways. An internationally agreed set of constellation boundaries were defined by the International Astronomical Union in the early 20th century. 88 constellations were officially listed, thus dividing the entire sky into 88 regions. These regions of sky are now defined as constellation. இப்ப கான்ஸ்டலேஷன் நம்ம எதை சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செஞ்சாங்க, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சு அவங்க பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ஓன் ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். 20th செஞ்சுரியில இருந்து இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கான்ஸ்டலேஷன் பவுண்டரி கிரியேட் பண்ணி அந்த கான்ஸ்டலேஷனை அபிஷியலா அப்ரூவ் பண்ணாங்க. அப்போ மொத்தம் எத்தனை கான்ஸ்டலேஷன் அபிஷியலா லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன் அபிஷியலா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளோட ஸ்கையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை கான்ஸ்டலேஷன் ரீஜன் இருக்கு, மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன் ரீஜன் இருக்கு. Some constellations are shown in figure 12.3. The stars are joined by imaginary lines drawn by easy identification. The constellation Orion often represented as a hunter. There are 3 stars in the middle which represent the belt of the hunter. Some people imagine that the hunter Orion, followed by his dog constellation Canis Major, is battling a bull constellation Taurus. Canis Major contains a star called Sirius, which is the brightest star in the night sky. மொத்தம் எத்தனை கான்ஸ்டலேஷன் இருக்குன்னு பார்த்தோம், 88 கான்ஸ்டலேஷன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பிக்சர்ல 3 கான்ஸ்டலேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 3 கான்ஸ்டலேஷன் என்னெல்லாம் இருக்கு, கானிஸ் மேஜர், ஓரியான், டாரஸ் இருக்கு. இப்ப எது ரிலேட் பண்ணுது அப்படின்னா
ஹண்டர் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹண்டர்லயுமே இந்த 3 ஸ்டார்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஹண்டர் வந்து பெல்ட் வியர் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓரியான் வந்து கானிஸ் மேஜர் அப்படிங்கிற டாக் வந்து ஃபாலோ பண்றதா சொல்றாங்க. இல்லாம இந்த ஓரியான் அண்ட் கானிஸ் மேஜர் இவங்க 2 பேருமே சேர்ந்து டாரஸோட பேட்டில் பண்றதா வந்து சொல்றாங்க. நைட் ஸ்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னா இந்த சைரஸ் தான். இந்த சைரஸ் எந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படின்னா கானிஸ் மேஜர் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன்ல தான் இருக்கு. ஸ்கையை பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டார்ஸ் மட்டும் இருக்குமா, இந்த லயன்ஸும் இருக்குமான்னு கேட்டா ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்கும், இந்த லயன்ஸ் எதுவுமே இருக்காது. In Indian astronomy, the term nakshatra is used to denote either a certain star or a group of stars, such as Rudra, a star called Betelgeuse, the Orion constellation, and Kritika, a group of stars called Pleiades in the Taurus constellation. Aldebaran, a star in the constellation Taurus, is known as Rohini. இப்ப இந்தியன் அஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாரை வந்து நட்சத்திரா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்றாங்க. இப்ப இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படின்னா இப்போ அரத்ரா அப்படிங்கறது வந்து பெட்டல்கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு, ஓரியன் கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. அதே மாதிரி கிருத்திகா அப்படிங்கிற பிளைடிஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த பிளைடிஸ் எந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படின்னா டாரஸ்ல இருக்கு. அதே மாதிரி அப்படின்னு அல்டிபரன் ஸ்டார்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் எங்க இருக்கு அப்படின்னா டாரஸ்ல இருக்கு. Two distinct pattern of stars, the Big Dipper and the Little Dipper, are shown in figure 12.4. The pole star are polarized, which is part of the Little Dipper, is also shown figure 12.4. நம்ம எந்த ஸ்டாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போல் ஸ்டார் ஆர் போலரைஸ், லிட்டில் டிப்பர், பிக் டிப்பர் பத்தி வந்து பார்க்க போறோம். The pole star appears stationary in the north direction, which helps to locate north direction in the northern hemisphere. போல் ஸ்டார் அப்படிங்கிறது எப்போதுமே எங்க இருக்கும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த போல் ஸ்டார் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நதர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்த் டைரக்ஷனை லொகேட் பண்றதுக்கு இந்த போல் ஸ்டார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. The Big Dipper lies in the constellation Ursa Major, while the Little Dipper lies in the constellation of Ursa Minor. In India, the Big Dipper is known as Saptarishi and the pole star is known as Dhruvatara. The Big Dipper அப்படிங்கிற ஸ்டார் வந்து எந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படின்னா உர்சா மேஜர் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன்ல வந்து இருக்கு. லிட்டில் டிப்பர் அப்படிங்கிறது எந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு அப்படின்னா உர்சா மைனர் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன்ல வந்து இருக்கு. பொறுத்த வரைக்கும் இந்த பிக் டிப்பரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சப்தரிஷின்னு சொல்லுவாங்க. போல் ஸ்டாரை வந்து துருவதாரான்னு சொல்லுவாங்க. How can we identify some of these constellation in the night sky? இல்ல வந்து இந்த கான்ஸ்டலேஷன்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நைட் ஸ்கை மேப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். Apart from common regional stories associated with stars in the constellation, many forest dwelling communities or tribes of India also have their own stories about them. For example, the 4 stars in the Big Dipper that approximately from a rectangle are viewed by tribes in central India as the grandmother's cot, with the 3 thieves, other 3 stars, stealing it. Fishermen along the Konkan coast imagine the 4 stars as a boat, with the last 3 stars as the neck of the boat. இப்ப இந்த கான்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றோம். இப்ப இந்தியால இருக்க ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்கர் டிப்பர்ல இருக்கிற 7 ஸ்டார்ஸையுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக் டிப்பரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னா 7 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். 4 ஸ்டார்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால இந்த 4 ஸ்டாருமே கிராண்ட் மதர்ஸோட காட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்டார்ஸும் வந்து தீஃப்னு சொல்றாங்க. இது கொங்கன் கோஸ்ட்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டார்ஸும் வந்து ஒரு போட் மாதிரி இருக்குதுன்னு, இந்த 3 ஸ்டார்ஸ் வந்து இந்த போட்டோட நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்புமே ஒண்ணுதான், ஆனா ஒரு குரூப்பும் அந்த கான்ஸ்டலேஷனுக்கு வேற ஸ்டோரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. Night sky watching. If it is a clear cloudless night, a large number of stars may be visible in the sky. If you stay in a big city, you may find that the sky is rarely clear and only a few stars are seen in the night sky. This is due to light pollution, smoke and dust. The presence of excessive artificial light at night time is referred to as light pollution. In village or areas where there is less light pollution, a large number of stars can be seen. Also, your house may be surrounded by tall buildings and trees which may block your view. The night sky is best view from open dark areas. Sky
அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயும் எல்லா பிளேஸ்லயுமே வந்து நம்ம கிளியரா பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல. நம்ம வந்து நைட் ஸ்கை வந்து பார்க்க போறோம். அப்போ வந்து கிளவுட் வந்து கிளியரா இல்ல அப்படின்னாலும் நமக்கு ஸ்டார்ஸ் வந்து பெருசா தெரியாது. சப்போஸ் இது பிக் சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிட்டிஸ்ல வந்து நிறைய லைட் பொல்யூஷன் இருக்கும், ஸ்மோக் டஸ்ட் இது எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஏரியாலையும் ஸ்டார்ஸ் வந்து கிளியரா தெரியாது. இருந்தது அப்படின்னா அங்க வந்து லைட் பொல்யூஷன் வந்து கம்மியா இருக்கும். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்ப இது உங்களோட ஏரியா வந்து நிறைய பில்டிங்கால கவர் ஆயிருக்கு அல்லது நிறைய ட்ரீயால கவர் ஆயிருக்குனாலுமே அந்த ட்ரீ அண்ட் அந்த பில்டிங் வந்து உங்களோட அந்த ஸ்கையோட வியூ வந்து மறைக்கும். நைட் ஸ்கை வந்து நம்ம எங்க தான் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஓப்பன் டார்க் ஏரியாஸ்ல தான் நம்ம நைட் ஸ்கை வந்து கிளியரா பார்க்க முடியும். When we try to find any constellation or star of our choice on any night from our location, இப்போ வந்து நம்ம இடத்துல இருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டாரையோ கான்ஸ்டலேஷனையோ பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எப்படி வந்து அந்த கான்ஸ்டலேஷன் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. சார்ட் வச்சு நம்ம அந்த கான்ஸ்டலேஷன் வந்து பார்க்கலாம். Not all stars and constellation are visible all places on earth and on all nights in the year. For example, the pole star is not visible from the southern hemisphere of earth. To identify a star or a constellation, you need to know how a particular constellation look like, where to look for it in the night sky. To get familiar with the pattern of constellation, you may use images such as figure 12.3 and 12.4 to find out when and which portion of the sky a star or a constellation will be visible from your location. You may take the help of sky mapping app that can be downloaded on a mobile phone or other online resources. இதுல இருக்கிற எல்லா ஸ்டாரையுமே நம்ம எர்த்ல வந்து எல்லா இயர் ஃபுல்லா எல்லா நைட்ஸுமே பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போல் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்குன்னு சொன்னோம், நதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். நதர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும்தான் அந்த போல் ஸ்டார் வந்து பார்க்க முடியும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏரியால எந்த கான்ஸ்டலேஷனுமே இருக்காதான்னு கேட்டா நம்மளோட ஏரியாலையும் நிறைய கான்ஸ்டலேஷன் வந்து இருக்கும். ஆனா அது என்ன கான்ஸ்டலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார் சார்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா மொபைல்ல வந்து நிறைய நிறைய ஸ்கை மேப்பிங் ஆப் வந்து இருக்கு. அதை நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நிறைய ஆன்லைன் ரிசோர்சஸ் இதுக்குன்னு இருக்கு. அந்த ரிசோர்சஸ்லயும் நம்ம ரீஜியன்ல எந்த கான்ஸ்டலேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸ்கை மேப் இஸ் a very handy app for identification of stars, constellation and planet from mobile phone. Stellarium is another search app. The computer version of Stellarium is free for download and has many features. இப்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஹேண்டில் ஆப் தான். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்கு, என்ன கான்ஸ்டலேஷன் இருக்கு, என்ன பிளானட் இருக்கு அப்படிங்கிறது வரைக்குமே நம்ம மொபைல் போன்லயே தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டெல்லாரியம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெல்லாரியம் ஆப் வந்து ஃப்ரீ ஆப் தான். இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Preparation for night sky watching. Under the guidance of adult, identify a dark open area for night sky watching. This should be away from light, tall buildings and trees. இப்போ வந்து ஒரு நம்ம வந்து நைட் ஸ்கை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஒரு அடல்ட்டோட கைடன்ஸோட உங்களோட எல்டர்ஸ் வந்து உங்க கூடயே வச்சுட்டு ஒரு டார்க் ஓப்பன் ஏரியாவுக்கு வந்து போகணும். இப்ப நைட் ஸ்கை வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய லைட்ஸ் வந்து இல்லாம இருக்கணும், நிறைய டால் பில்டிங்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து இல்லாம இருக்கணும். Choose the date and time plan to identify in the night sky. இப்போ வந்து எந்த டேட் எந்த டைம்ல வந்து பார்க்க போறோம், எதனால வந்து அந்த நைட் ஸ்கை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். Choose a moonless night with no clouds, particularly for the pole star which is not very bright. Actually நம்ம நைட் ஸ்கை வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மூன்லெஸ் நைட்டா இருக்கணுமா, அதே மாதிரி கிளவுட்ஸ் நிறைய இல்லாத டைமா வந்து இருக்கணும். பர்டிகுலரா போல் ஸ்டார் வந்து சொல்றாங்க. போல் ஸ்டார் வந்து ரொம்ப பிரைட்டாவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. It may be useful to have access to a mobile app with a sky map or print out images of the constellation you plan to view. You may also carry a magnetic compass to find direction and a notebook to note or draw your observation. வந்து நைட் ஸ்கை வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி என்னென்ன கான்ஸ்டலேஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எந்த கான்ஸ்டலேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்ஸ்டலேஷனோட பிரிண்ட் அவுட்டும் கையில வச்சுட்டு
பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டார்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்னெட்டிக் கம்பஸ் எதுக்காக யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டைரக்ஷனை கண்டுபிடிச்சு ஸ்டார் வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் வந்து தெரியணும். நம்ம இருக்கிற டைரக்ஷன் நார்த்தா இருந்தா மட்டும்தான், நம்ம இருக்கிற டைரக்ஷன் நதர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தா மட்டும்தான் அங்க வந்து போல் ஸ்டார் வந்து தெரியும். சப்போஸ் நம்ம சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து போல் ஸ்டார் தெரியவே செய்யாது. டைரக்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம அந்த போல் ஸ்டார் வந்து பார்க்க முடியுமா முடியாதாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். On the particular day and time selected, go to the identified place with an adult where the night sky watching to be done. இது எல்லாமே பிளான் பண்ணிட்டு அந்த டே அண்ட் டைம்ல வந்து ஒரு அடல்ட் சிஸ்டர் ஆர் உங்களோட நெய்பர் யாராவது கூட கூட்டிட்டு நைட் ஸ்கை வந்து பார்க்க போலான்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ரீச்சிங் there, wait for about a half an hour for your eyes to get adjusted to the darkness. This will help you to see night sky better. இப்ப நீங்க அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா half an hour வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஐஸ் வந்து அந்த டார்க்னஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட் ஆனாதான் உங்களோட ஸ்கை அந்த ஸ்டார்ஸோட வியூ வந்து பெட்டரா இருக்கும். You may easily identify the Big Dipper and the pole star in the night sky. நைட் ஸ்கைல வந்து நம்ம எந்த ஸ்டார்ஸை வந்து ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பிக் டிப்பர் அண்ட் போல் ஸ்டார் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். Activity 12.2, let us try to locate. Look for the Big Dipper during summertime in the early part of the night, say around 9 p.m. View the sky above the horizon towards the northern part of the sky and identify the Big Dipper. இப்ப நம்ம பிக் டிப்பர் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை எந்த டைம்ல பார்க்கலாம் அப்படின்னா சம்மர் டைம்ல, அதுவும் ஏர்லி பார்ட் ஆஃப் த நைட் அரௌண்ட் 9 PM வந்து நம்ம இந்த பிக் டிப்பரை வந்து நம்மளால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை த பிக் டிப்பர், ட்ரை டு லொகேட் த போல் ஸ்டார். லுக் அட் த 2 ஸ்டார் present at the end of the big dipper's cup and imagine a straight line passing through these towards the north and about 5 times the distance between these 2 stars. The imaginary line will lead to another star which is not very bright. This star is the pole star. இப்ப நம்மளால பிக் டிப்பரை வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்னு சொல்றாங்க, போல் ஸ்டார் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இந்த போல் ஸ்டாரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா இந்த பிக் டிப்பர்ல இருந்து ஒரு 2 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். 2 ஸ்டார்ஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இமேஜினரி ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம நார்த் டைரக்ஷனை பார்த்து வந்து டிரா பண்றோம். அதுல இருந்து 5 டைம்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 ஸ்டார்ஸ்லயுமே இந்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்காது. அதுதான் போல் ஸ்டார்னு சொல்றாங்க. You may also locate the bright constellation Orion and the star Sirius in the night sky. அது மட்டும் இல்லாம நம்ம ஓரியான் வந்து பார்க்கலாம்னு சொல்றாங்க, அதே மாதிரி சைரஸும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. Activity 12.3, let us try to identify. In Indian, Orion is best viewed during the month of December to April after sunset. So look for it during the period. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரியன் வந்து எந்த டைம்ல பார்க்கலாம் அப்படின்னா டிசம்பர் அண்ட் ஏப்ரல் வந்து சன்செட்டுக்கு அப்புறமே நம்ம இந்த ஓரியான் வந்து பார்க்கலாம். Bright stars in a short straight line are located around the middle of Orion. Imagine to be the belt of the hunter. Identify these 3 stars first as this is the easiest way to find Orion. ஓரியான் ஸ்டார் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஓரியான் அப்படிங்கிறது ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரே ஒரு ஷார்ட்டர் லைன்ல வந்து 3 ஸ்டார்ஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இல்லையா, அதுலதான் அந்த ஓரியான் வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். Once you identify the Orion, it is easy to locate very bright star Sirius, which is located close to Orion. Imagine a straight line passing through the 3 middle star of Orion and look along this line towards the east. This will lead to Sirius. இப்ப நம்ம ஓரியான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இருக்கு ஸ்கைலயே இருக்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்னதுன்னு சொன்னோம், சைரஸ்ன்னு சொன்னோம். இந்த சைரஸ் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஓரியான் அப்படிங்கிறது 3 ஸ்டார்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த 3 ஸ்டார்ஸ்ல இருந்து ஒரு லைன் வந்து நம்ம ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து வந்து நம்ம வந்து லைன் வந்து டிரா பண்றோம். லைன் போற பாதையில தான் அந்த பிரைட்டஸ்ட் ஸ்டார் சைரஸ் வந்து இருக்கும். Which star is closest to us? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCVS Way of Teaching CBSE.